ஓம் சக்தி தாயே எல்லாம் செய்தம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் எக்ஸ்குறி. நிறைய பேர் எக்ஸ்குரியை பற்றி போடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. எக்ஸ்குறி பெருக்கல் குறி அது இருந்தால் அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, செல்வம் இருக்கும் இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்குறி உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி, பணம் படைத்தவராக வாழ்வீர்கள் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ எக்ஸ்குரியை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்குரி பெருக்கல் குறி ரெண்டுமே ஒன்று தான். ஒரு சில பேர் எக்ஸ்குரின்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் பெருக்கல் குறின்னு சொல்லுவாங்க. இதில் ரகசியங்கள் நிறைய அடங்கியிருக்கு. நம்ம கையில் ரகசியங்கள் நிறைய அடங்கியிருக்கு. அதில் குருமேட்டில் ரேகையில் இல்லாமல் இப்படி ஒரு பெருக்கல் குறி இருக்குது சார். மிகவும் சிறந்த அமைப்பு. இந்த குருமேட்டில் ஒரு பெருக்கல் குறி இருந்தால் வாழ்வில் அதிர்ஷ்டம் செய்தவர்கள், வாழ்க்கையில எக்கச்சக்கமான பணம் வரும், செல்வம் வரும், செல்வ செழிப்பு, உயர்ந்த பதவி, பதவி மூலமாக அந்தஸ்து, பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாம் வந்து சேரும். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் எதுன்னா இல்லறம் சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா காதலித்து கூட திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. குருமேட்டில் ரேகையில இல்லாம தனியா ஒரு இன்டு மார்க், அதாவது பெருக்கல் குறி இல்ல எக்ஸ் குறி ரெண்டுமே ஒண்ணுதான். இது ஏதாவது இருந்ததுன்னா குருமேட்டில் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள், வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அதாவது இல்லறம் மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லறத்தில் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு கரும்பாய் தித்திக்கும், சந்தோஷமான இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்புண்டு. பொருளாதாரத்தோடு சந்தோஷமான வாழ்க்கை உண்டு. இன்னொரு குறி என்னன்னா, இப்ப இந்த இது இறுதி ரேகை, இது புத்தி ரேகை, இதுக்கு இடையில இப்படி ஒரு இன்டு மார்க் இருக்கு சார். இது பெரிய இன்டு மார்க். இந்த மாதிரி இருந்ததுன்னா ரேகையில இல்லாம, இது வந்து சூரிய ரேகை, இது விதி ரேகை, இதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு பெருக்கல் குறி பெருசா இருந்துருச்சுன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அதாவது நிறைய பணம், புகழ், மகிழ்ச்சியான வாழ்க்கை எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா, இந்த நடுப்புற ஒரு இன்டு மார்க் ரேகையில இல்லாம இருந்துருச்சுன்னா உங்களுக்கு அறிவு பிரகாசமாக இருக்கும். அந்த அறிவின் மூலமாக செல்வத்தை ஈட்டி சந்தோஷமான வாழ்க்கை, அளவுக்கு அதிகமாக, தேவைக்கு அதிகமாக செல்வம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த எக்ஸ்குறி பெருக்கல் குறி இது மாதிரி இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. இதுல நிறைய கோஆபரேஷன்லாம் இருக்குது. நான் சொல்றத கரெக்டா பார்த்துக்க. இந்த மாதிரி இருந்தால் நல்ல பலன் கொடுப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த குருமேட்டில் இருந்தால் நல்ல வசதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இல்லறம், கணவன் மனைவி உறவு கரும்பாய் தித்திக்கும், சந்தோஷமாக வாழ்வார்கள். இந்த மாதிரி இறுதி ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில ஒரு இன்டு மார்க் பெருசா இருந்துருச்சுன்னா, அச்சு மாதிரி இருந்துருச்சுன்னா வசதியான வாழ்க்கை, தேவைக்கு அதிகமான வருமானம், நிறைய அவருடைய அறிவினால், அவருடைய செயலினால் மிக பெரும் செல்வம் ஈட்டி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது ரெண்டு இடத்தை தவிர மற்ற இடத்துல எங்க பெருக்கல் குறி இருந்தாலும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. அதை நான் சொல்றேன்னு பார்த்துங்க. இப்ப நம்ம சனி மேட்ல ஒரு பெருக்கல் குறி ரேகையில இல்லாம ஒரு பெருக்கல் குறி இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு பெருக்கல் குறி இருந்தால் உங்களுக்கு விபத்து ஏற்பட வாய்ப்புண்டு. கண்டிப்பா சனி மேட்ல இது மாதிரி ரேகையில இல்லாமல் பெருக்கல் குறி இருந்தால், ரேகையில இருக்கும்போது நான் பின்னாடி சொல்றேன், ரேகையில இல்லாம சனி மேட்டில் பெருக்கல் குறி கண்டால் உங்களுக்கு விபத்து, கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க உண்டு. எச்சரிக்கையான பதிவு இது. இந்த சனி மேட்ல பெருக்கல் குறி கண்டுட்டா போக்குவரத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து தப்பிக்க முடியும். அதே மாதிரி சூரிய மேட்டுல ஒரு இன்டு மார்க் இருக்கு சார். சூரிய மேட்டில் இன்டு மார்க் இருந்தால் புகழ் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு. வெளிச்சம்னா உங்களுடைய வாழ்வில்
பொருளாதாரம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு, புகழ் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையான பதிவு. இதுல இந்த மாதிரி இருந்தாலும் தவறு. அதே மாதிரி புதன் வீட்டுல ஒரு எக்ஸ் குறி இருக்கு அப்படின்னா வியாபாரத்தின் மூலமாக நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரத்தின் மூலமாக அல்லது தவறான செயல்கள் மூலமாக துர்மரணம் கூட வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இது செவ்வாய் மேட்ல ஒரு இன்டூ மார்க் இருக்கு சார். செவ்வாய் மேட்ல ஒரு இன்டூ மார்க் தவறான ஒரு அமைப்பு. சண்டை, சச்சரவு, அசிங்கம், அவமானம், இதன் மூலமாக உங்களுக்கு காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது சரியில்லாத அமைப்பு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செவ்வாய் மேட்ல எங்க இருந்தாலும், இங்க இருந்தாலும், இங்க இருந்தாலும், இந்த புத்தி ரேகைக்கும் இறுதி ரேகைக்கும் இடையில இங்க இருந்ததுன்னு வச்சுங்க, அது நல்ல அமைப்பு. இதுல கூட நம்ம கொஞ்சம் இந்த செவ்வாய் வீடுங்கிறது கொஞ்சம் கீழே கூட இருக்கும். இந்த இடத்துல கூட வச்சுங்க. இந்த இடத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு சண்டை மூலமாக விபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சந்திரமேட்ல ஒரு இன்டூ மார்க் இருக்கு சார். சந்திரமேட்ல ஒரு இன்டூ மார்க் ரேகையில இல்லாம நான் சொல்றது எல்லாமே ரேகையில இல்லாம சந்திரமேட்டில் நீரினால் கண்டம், நீரினால் ஆபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுக்கிரமேட்ல ஒரு தனியா போய் ஒரு பெருகல் குறி இருக்கு. உங்களுடைய காதல் தோல்வியில் முடியும். உறவினர்கள் மரணத்தை குறிப்பதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது மாதிரி கண்டா எங்க கண்டாலும் உங்களுக்கு ஆபத்து. இதே மாதிரி இப்ப இறுதி ரேகையில ஒரு இன்டூ மார்க் இருக்கு சார். இறுதி ரேகையில இன்டூ மார்க் இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு இருதய நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த வயசை பார்க்கணும். இப்ப இந்த வயசு குறைஞ்சது ஒரு 25-30 வயசு. அந்த வயசுல ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்புண்டு. நெஞ்சு வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருந்து டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிக்கணும்னா சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி புத்தி ரேகையில ஒரு இன்டூ மார்க் இருக்கு சார். புத்தி ரேகையில இன்டூ மார்க் இருந்தா உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும். விபத்து நிகழும். விபத்து, மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி கண்டாக்க போற வர வழியில விபத்து நடப்பதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த எக்ஸ் குறி பெருக்கல் குறி கண்டா புத்தி ரேகையில கண்டாக்க விபத்து நிகழும். அந்த வயதில் அந்த வயசையும் பார்க்கணும். அது ரெண்டு கையும் பார்க்கணும். ஒரு கையில இருந்து ஒரு கையில இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஒரு சுமாரா ஓடி போயிடும் அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்த்துக்கணும். ரெண்டு கையும் பார்க்கணும். அதே மாதிரி ரேகைகள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். இந்த பெருக்கல் குறியில ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா இங்க எல்லா இடத்துலையும் பெருக்கல் குறி இருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு முதல் திருமணம் சரியில்லாமல் இரண்டாவது திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. நல்லா நான் சொல்ற குறிப்பை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய விஷயம் நீங்க திருத்திக்க முடியும். லைஃப்ல தவறு நடக்காமல் திருத்திக் கொள்வதற்கு நான் போடுற காணொலியை பார்த்தீங்கன்னா போதும், நல்ல வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும். இப்ப இதுல கண்ட இடத்துல எக்ஸ் குறி பெருக்கல் குறி இருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு முதல் திருமணத்துல சிக்கல் வருவதற்கு வாய்ப்புண்டு. இரண்டாம் திருமணம் நடப்பதற்கு கூட வாய்ப்புண்டு. இப்ப புத்தி ரேகையில் எக்ஸ் குறி கண்டால் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும், ஆக்சிடென்ட் வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்போ ஆயில் ரேகை வந்துருவோம். ஆயில் ரேகை ஆரம்பத்துல இங்க ஒரு பெருக்கல் குறி இருக்கு சார். உங்களுக்கு பிறந்த உடனே விபத்து நடப்பதற்கு வாய்ப்புண்டு. அந்த விபத்துல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஆயில் ரேகை முடிவில் பெருக்கல் குறி இருக்கு சார். அப்ப ஆயில் முடிவில் வியாதி மரணம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாதி மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு. பெருக்கல் குறி எங்கு கண்டாலும் சிக்கல் தான். இந்த குருமேட்லையும் இந்த புத்தி ரேகை ஆயில் ரேகை, அதாவது இறுதி ரேகை புத்தி ரேகைக்கு இடையில பெருக்கல் குறி கண்டால் மிகச் சிறந்த அமைப்பு. குருமேட்டில் கண்டால் சிறந்த அமைப்பு. ரேகையில் கண்டால் எங்கு கண்டாலும் தடை, தாமதம், விபத்து நடப்பதற்கு வாய்ப்புண்டு. இப்ப நம்ம விதி ரேகையில ஒரு பெருக்கல் குறி இருக்கு சார். அந்த வயதில் உங்களுக்கு வருமானம் பாதிக்கப்படும், அதாவது வேலை இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. சூரிய ரேகையில் கண்டால் உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும், புகழ் மங்கும், பிரச்சனை யாராவது ஒருத்தங்க ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ் குறியில பெருக்கல் குறியில நல்லதும் உண்டு, தீயதும் உண்டு. நல்லது வரும்போது அதை அனுபவிக்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா இன்னும் கூடுதலாக நன்மை நடக்கும். கெடுதல் நடக்க போகிறது, இந்த எக்ஸ் குறியால் இந்த பெருக்கல் குறியால் கெடுதல் நடக்க போகிறது என்றால் எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டு வாழ்வை திருத்தி சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.